ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரி ஒர்க்கில் ரொம்பவே முக்கியமான டிப். முக்கியமாக பிகினர்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம்ஸ் நிறையவே வரும். நெக் பெயின், ஆரி ஒர்க் பண்ணும்போது நெக் பெயின், பேக் பெயின், கால்வலி எல்லாமே வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே இருக்கும். ஸோ அதில் வந்து நெக் பெயின் வராமல் நம்ம எப்படி முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ் வந்து பீட்ஸ் எடுக்கையில் வந்து ரொம்பவே இந்த மாதிரி பீடை வந்து கூர்ந்து பார்த்துட்டே வந்து பீடை வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்களோ அதே பொசிஷனில் கொஞ்சம் தூரமாக இருந்தே வந்து நீங்கள் பீட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நெக் பெயின் வராமல் பார்த்துக்கலாம். அது போக நம்ம பீடோ இல்லை எந்த மெட்டீரியல் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ நம்ம அந்த மெட்டீரியல் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான பிளேஸில் வந்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதாவது நம்மளுக்கு ரைட் சைடில் நம்ம இந்த இடத்துல இப்படி வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு ரைட் சைட்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே லெஃப்ட் சைடில் வச்சு நீங்கள் இங்கேருந்து எடுத்து இப்படி பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப கூர்ந்து பார்க்காம உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பிளேஸில் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் வந்து நெக் பெயினை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே உட்காந்து ரொம்ப பெண்ட் ஆகாமல் கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது, அந்த பேக் போனை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டான பொசிஷன்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண பிகினிங்லேருந்தே பழகிக்கோங்க. ஸோ நீங்கள் குனிஞ்சு பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு பேக் பெயின் வரும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த பேக் பெயின்லேருந்தும் நம்ம கொஞ்சம் அவாய்ட் ஆகிக்கலாம். அது போக கால் வலி வரும். ஸோ எவ்ரி 1 hour இல்லை 2 hours ஒன்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாக், ஒரு 2 நிமிஷம் ஒரு நடந்துட்டு வந்துட்டு நீங்கள் மறுபடியும் உட்காந்து பண்ணிங்கன்னா அந்த கால் வலியுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி நிறைய தண்ணி குடிங்க. மெயினாக வந்து லேடிஸ்க்கு வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறது பிகினிங்கில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் நிறைய வரும். ஸோ நம்ம அதிலேருந்து அவாய்ட் ஆகணும்னா இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். ஸோ ரொம்ப கூர்ந்து பார்க்காதீங்க, ரொம்ப ஸ்ட்ரைட்டாக பேக் போனை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் உட்காருங்க. நிறைய தண்ணி குடிங்க. அண்ட் எவ்ரி 1 hour முடிஞ்சால் 1 hour இல்லை அட்லீஸ்ட் 2 hours ஒன்ஸ் வந்து ஒரு வாக், ஒரு 2 நிமிஷத்துக்கு சும்மா அப்படி வீட்டுக்குள்ளேயோ இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கே ஒரு வாட்டி ஒரு நடந்துட்டு வந்துட்டு நீங்கள் மறுபடியும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம கொஞ்சம் அந்த பெயின்ஸ்லேருந்து கொஞ்சம் அவாய்ட் ஆகிக்கலாம். ஸோ பிகினிங்கில் தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம இதுவே நம்ம ஜாப் ஆகிடுச்சு, நம்ம ப்ரொஃபஷன் ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த ஒர்க் பண்ண இதுவுமே வந்து நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆகிக்கும். பட் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். முக்கியமாக நிறைய தண்ணி குடிங்க. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 நல்லது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய வந்து சேரில் உட்காந்து பண்ணுற மாதிரியான கார்ட்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி ஹைட்டான ஸ்டாண்டோடு வர்ற மாதிரியான ரவுண்ட் ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து இப்போது மார்க்கெட்ஸில் நிறைய மாடல்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கீழே உட்காந்து பண்ண முடியல, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வருதுன்னா நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thank you for watching.